செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை. அதோட குட்டி ஸ்டோரி சொல்ல போறது இல்லை, ஆனா அதோட சிறப்புகளை சொல்ல போறேன். பொதுவா அமாவாசைங்கிறது என்ன ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா, நம்மை விட்டு பிரிந்து போன நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குற ஒரு நாள். அது மாசத்துக்கு ஒரு தடவை வரும், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12 வாட்டி வரும். ஆனா ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசைன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறது 3 அமாவாசை. நம்பர் 1 தை அமாவாசை, நம்பர் 2 ஆடி அமாவாசை, நம்பர் 3 மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளுக்கு என்னப்பா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாசம் அமாவாசை இருக்கு பாத்தீங்களா, அப்ப வந்து மேல இறந்து போன நம்மளோட பெரியவங்க எல்லாரும் கிளம்பி இந்த பூமிக்கு வர ஆரம்பிக்கிற ஒரு நாள். மகாலய அமாவாசைங்கிறது அவங்க பூமியில வந்து செட்டில்டா இருக்கிற ஒரு நாள். தை அமாவாசைங்கிறது அவங்க திருப்பி கிளம்பி மேல போற நாள். இதுல வரப்போற இந்த மகாலய அமாவாசை வர செப்டம்பர் 21 வரப்போகுது. அன்னைக்கு என்னப்பா ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, மகாலயம் அப்படின்னா கூட்டாக, அதாவது ஒன்றாக. இப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் மகாலயமா இங்க வராங்க. பட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 நாட்கள் இருக்கிற ஒரு பகுதியை தான் பட்சம் சொல்றாங்க. அதாவது ஆடி மாச பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து பிரதமை தேதியில ஆரம்பிச்சு கரெக்டா மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்க இந்த 15 நாட்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன எல்லா நம்மளோட பெரியவங்களும் நம்ம கூடவே 15 நாள் இருக்கிறதாக ஒரு 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 ஐதீகம் தான் இந்த மகாலயபட்சம் டைம் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மகாலயபட்ச நேரத்துல நம்ம பெரியவங்களுக்கு கண்டிப்பா அவங்களை நினைச்சு நம்ம திதி பண்ணா நல்லது. ஐயா எனக்கு ஆபீஸ் இருக்கு, என்னால முடியாது, 15 நாள்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நத்திங் டு வரி. செப்டம்பர் 21 அன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்க பெரியவங்களை நினைச்சு அவங்களோட பேரை சொல்லி நீங்க தர்ப்பணம் கொடுங்க. இந்த அமாவாசையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த அமாவாசைன்னா இப்ப உங்க அப்பா இல்லை அப்படின்னா அவரோட பேரை சொல்லி நீங்க கொடுக்கணும். ஆனா மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒட்டு மொத்தமா ப்ரே பண்ணி வச்சாலே போதும், உங்க முன்னோர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து திதி கொடுத்த மாதிரி. அதனால நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா போய் தர்ப்பணம் கொடுங்க. இல்ல முடியல அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் கண் மூடி உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்க பெரியவங்க, ஏன்னா எத்தனை சாமிகள் இருந்தாலும் நம்ம வீட்டு முன்னோர்கள் நம்ம வீட்டு பெரியவர்கள் மாதிரி சிறந்த சாமிகள் யாருமே கிடையாது. அவங்கதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் குலசாமி. அவங்கள நினைச்சு ஒரு செகண்ட் சாமியை மட்டும் கும்பிடுங்க, அவங்க எங்க இருந்தாலும் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் மகாலய அமாவாசையோட சிறப்புகள். நான் கண்டிப்பா என்னோட தாத்தா பாட்டியா நினைச்சு ப்ரே பண்ண போறேன். நீங்களும் கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க. அனைவரும் ஹாப்பியா இருக்கும்.